இன்னைக்கு ஒரு நபரை கைது பண்ணி அழைத்து சென்றிருக்கிறாங்க. அவர் நடந்து கொண்ட முறை உங்களுக்கு தெரியும், அவர் பேசின விதம் தெரியும். இது இவர்களுக்கு புதிதல்ல. இவருடைய தாத்தா கருணாநிதி காலத்திலிருந்தே இரட்டை அர்த்தத்தில் பேசுவது இவங்களுடைய வழக்கமா போச்சு. இது அவங்களுடைய குடும்பத்திற்கு கைவந்த கலை. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுக்கும் போது அவர்களை அடக்குவதற்காக தரங்கொட்ட முறையில் பேசுவது. திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்கிறீர்களே, எங்க இருக்கு உங்க திராவிட நாடுன்னு கேட்டதற்கு பாவாடி நாடாவை அவித்து பாவாடையை விலக்கி விட்டு அங்கே குனிந்து பார்த்தால் தெரியும் திராவிட நாடு அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் ரொம்ப யோக்கியமானவர். அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஜெயலலிதா அம்மையாரையும் மோடி அவர்களையும் இணைத்து இவர்கள் கள்ள தொடர்பில் இருக்கிறார்கள். தஞ்சாவூர்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இன்றைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சை நான் என்னுடைய வாயில சொல்ல முடியாது. ஒரு நடிகையை பற்றி, ஒரு பெண்மணியை பற்றி அவ்வளவு தரக்குறைவாக, அதுல ஒரு ஸ்டேஜ் டீசன்சி கூட கிடையாது. இது எத்தனை பேர் பார்ப்பார்கள் என்ற ஒரு நோக்கம் கூட கிடையாது. ஸ்டுடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, தமிழ்நாட்டை சூறையாடிய ஒரு தரங்கட்ட அரசியல் குடும்பத்தை பற்றி பேச போறேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நபரை கைது பண்ணி அழைத்து சென்றிருக்கிறாங்க. அவர் நடந்து கொண்ட முறை உங்களுக்கு தெரியும், அவர் பேசின விதம் தெரியும். இது இவர்களுக்கு புதிதல்ல. இவருடைய தாத்தா கருணாநிதி காலத்திலிருந்தே இரட்டை அர்த்தத்தில் பேசுவது இவங்களுடைய வழக்கமா போச்சு. 1977 எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தாங்க. அப்போது கருணாநிதி தலைமையில் அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர்கள் வந்த காரில் கல் வீசினார்கள். அந்த கல் வீச்சினால் அவர்களுடைய தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வந்தது. அப்போது காங்கிரசார் மற்றும் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுகவினர் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அப்போ அந்த இரத்தம் வந்ததை சொல்லி அவங்க போராட்டம் நடத்தின நேரத்தில் கருணாநிதி அவர்கள் அதற்கு ஒரு பதில் அறிக்கை விட்டார். எப்படி என்றால், இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரத்தம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரத்தம் வந்தது பெண்களுக்கு மாதம் வருகிற மாதவிடாயில் வந்த ரத்தம் தான், மற்றபடி வேற எந்த விதத்திலும் அந்த ரத்தம் வரவில்லை அப்படின்ட்டு பேசினார். ஒரு முன்னாள் பிரதமர், ஒரு பெண்மணி, அவங்கள ஒரு அரசியல்வாதி எவ்வளவு தரக்குறைவா பேசி அதை நியாயப்படுத்தி அன்றைக்கு அறிக்கைகள் விட்டு கொண்டிருந்தார். இது அவங்களுடைய குடும்பத்திற்கு கைவந்த கலை. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுக்கும் போது அவர்களை அடக்குவதற்காக தரங்கொட்ட முறையில் பேசுவது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சட்டசபையில கேள்வி கேட்ட ஒரு எம்எல்ஏக்கு அவங்க சொன்ன பதிலெல்லாம் இன்னும் விசித்திரமாக இருக்கும். திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்கிறீர்களே, எங்க இருக்கு உங்க திராவிட நாடுன்னு கேட்டதற்கு பாவாடி நாடாவை அவித்து பாவாடையை விலக்கி விட்டு அங்கே குனிந்து பார்த்தால் தெரியும் திராவிட நாடு அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்தார். அதற்கு அடுத்த நாள் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்கள் என்றால், பாவாடை என்றது ஃபைல் நாடாவை அவுத்து அதற்கு மேல இருக்கிற அந்த துணியை விலக்கிட்டு குனிந்து பார்த்தால் ஃபைல்ல இருக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க.
அப்படின்னு நினச்சிட்டு அப்படி அறிக்கை விட்டவர் அவர், அப்படியெல்லாம் பேசினவர் அவர். அடுத்தபடியாக ஒரு விஷயம் என்னன்னா, 2014 அவருடைய வாரிசு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து ரொம்ப யோக்கியமானவர். அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்றேன். ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஜெயலலிதா அம்மையாரையும் மோடி அவர்களையும் இணைத்து இவர்கள் கள்ளத் தொடர்பில் இருக்கிறார்கள். எப்படி என்றால், மோடி அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு அதாவது குஜராத்தில் சிஎம் பதவியேற்கும் போது ஜெயலலிதா அம்மையார் அந்த பதவியேற்பு விழாவுக்கு சென்றிருந்தார்களாம். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக பதவியேற்கும் போது மோடி அவர்கள் இங்கு வந்திருந்தாராம். இதை ஒப்பிட்டு ஜெயலலிதாவும் சென்றார், மோடியும் வந்தார், இவர்களுக்குள் கள்ளத் தொடர்பு அப்படின்ற மீனிங்ல பேசினார். இது இந்த குடும்பத்துக்கு சகஜமா போச்சு. ஆனால் நம்ம என்ன தவறு பண்ணோம்னா, இது என்ன பேசினாலும் இதையெல்லாம் கண்டுக்காம இந்த குடும்பத்தை தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தியாக கொஞ்ச நாள் வச்சிருந்தோம். கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாள் வச்சிருந்தோம். அது அவங்களுக்கு பெரிய தலக்கணம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளை எவ்வளவுதான் எப்படித்தான் பெண்களையும் சரி யாரை எப்படி நம்ம இழிவுபடுத்தினாலும் இந்த மக்கள் வந்து காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நிலைமையில அவங்களுக்கு ஹெட்வெயிட் ஆயிடுச்சு. அதே முறையில தான் இப்போ 2026 நடந்த தேர்தல்லையும் அவங்க முயற்சித்தாங்க. ஆனா இன்றைய மக்கள் அவர்களை முழுமையாக உணர்ந்திருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட தரங்கட்ட குடும்பத்திற்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்கட்சி வரிசையில் செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இருந்த போதிலும், ஏன்னா அவங்கள்ட்ட கொள்ளையடிச்ச பணம் நிறைய இருக்கு. இப்ப நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இன்றைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சை நான் என்னுடைய வாயில சொல்ல முடியாது. ஒரு நடிகையை பற்றி, ஒரு பெண்மணியை பற்றி அவ்வளவு தரக்குறைவாக, அதுல ஒரு ஸ்டேஜ் டீசென்சி கூட கிடையாது. இது எத்தனை பேர் பார்ப்பார்கள் என்ற ஒரு நோக்கம் கூட கிடையாது. ஒரு அவலட்சணமான ஒரு வார்த்தையை பேசி அன்னைக்கு அங்க வந்து பெருமையோட சென்னைக்கு வந்து விட்டார். இப்ப என்ன ஆச்சு, உடனே வந்து காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார். இவர்களுடைய நினைப்பு இன்னும் அவர்கள்தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற நினைப்புல மதி மறந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது சம்பந்தமாக ஏராளமான எதிர்ப்புகள் பெண்கள் மத்தியிலிருந்து, பெண் அமைப்புகள் மத்தியிலிருந்து, பெண் தலைவர்கள் மத்தியிலிருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்திருக்கு. அவங்க குடும்பத்துல ஒரு குத்து விளக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஆட்சி காலத்துல எந்த பெண்மணி எப்படி கற்பழிக்கப்பட்டாலும் சரி, இல்லை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாலும், எது நடந்தாலும் வாயே திறக்க மாட்டாங்க, மௌனியா இருப்பாங்க. யாரு? கனிமொழி எம்பி அவர்கள். இப்ப இதுக்கு அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவங்க மௌனி ஆயிடுவாங்க. உண்மையான அரசியல்வாதி உங்களை நான் தமிழ்நாட்டிலேருந்து எம்பி ஆக்கி இருக்காங்க. நீங்க இதுக்கு நியாயமான எதிர்ப்பை தெரிவிக்கணும். அப்பதான் உங்களை ஒரு மனுஷியா எல்லாரும் மதிப்பாங்க. இப்போ கடந்த 5 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தாங்க. கடந்த 2 மாசமா தான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் மீது கொடுமை நடப்பதாக பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கைகள் எல்லாம் விடுறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உதயநிதி கைது பற்றி இதுவரைக்கும் என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னு தெரியல. என்ன விடுவாங்க? ஆளுங்கட்சியினரின் அராஜகம், போலீஸ் அராஜகம்னு தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த பெண்மணியை பார்த்தாலாம் அவங்களுக்கு பெண்களாக தெரியாது.
இந்த உதயநிதியுடைய வரலாறு என்ன? கடந்த காலத்தில் தேர்தல் நேரத்தில் எடப்பாடி அவர்களை வந்து காலில் விழுந்தார்னு சொன்னார். அப்போ தான் அவர் கேட்டார், தம்பி நீ ஏற்கனவே பால் டால் குடிச்ச, அதை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. இது இவர்களுடைய குடும்பத்தினுடைய வரலாறெல்லாம் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. அப்போது நம்மளுடைய தலைநகரத்தில் ஒரு கார் ரேஸ் ஒன்று நடந்துச்சு. அந்த கார் ரேஸே யாரோ ஒரு நடிகைக்காக நடத்தினதா சொல்லப்பட்டது. நாம் இப்போ அதை பற்றியெல்லாம் அவங்கள பற்றி மனுஷியை பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதனால் அவங்களுடைய பேர் எதுவும் நாங்கள் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இவர்கள் ஆட்சி காலத்தில் கூட நைட்டு ஃபுல்லாக இவர்களுடைய செயல் என்ன என்று தெரியும். ஏன்னா துணை முதலமைச்சர் பகல் முழுதும் தூங்குவார். அவர் காலையில் சூரியனே பார்க்கறதில்ல, சூரியன் அணையும் போது தான் எழும்புவார். இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட குடும்பம் நல்ல மனிதர்களை தரக்குறைவாக பேசுவதாக நினைத்து தனி மனிதர்களை தரங்கட்ட முறையில் பேசி இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இப்போ போகும்போது சிரிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகிறேன் 10 நிமிஷம் கொடுங்க, ரெஸ்ட் ரூம் போகிறேன் 10 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு உடனடியாக உயர் நீதிமன்றத்தை நாடி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு முயற்சித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நினைப்பு வந்து கைது வந்து வண்டியில் ஏற்றிட்டு போனாதான் கைதுன்றதுனால அப்படின்னு நினச்சிட்டு தான் உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அப்படி இல்லை. அதுக்கான டெபென்ஷன் எல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை, அதுக்கான டைம் இல்லை. ஆனால் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு முன்பே அவரை கைது செய்து விட்டார்கள். வாகனத்தில் ஏறி போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அப்படின்றதுனால ரொம்ப தைரியசாலி, அண்ணன் சிரிச்சுக்கிட்டே போகிறாருன்னு எல்லாம் நினைக்காதுங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு. இவங்க குடும்பத்துக்கே ஒரு வரலாறு இருக்கு. அன்னைக்கு கருணாநிதி அவர்களை கைது செய்யும் போது இதே மாதிரி கொல்றான்னு கத்திட்டு இருந்தாரு. இப்படியாவது தப்பிக்கலான்னு முயற்சிப்பாங்க. அன்னைக்கு வாகனத்தில் ஏற்ற விடாம அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அவரும் வழக்கில் கைதாகி ரிமாண்ட் போக வேண்டிய சூழ்நிலை. அன்றைய டிஆர் பாலு அவர்களும் கைதாகி சிறைக்கு சென்றார். இதெல்லாம் பழைய வரலாறு. ஏற்கனவே இதே உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லி இந்தியா முழுதும் பல மாநிலங்களில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அது பெண்டிங்கில் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. இப்படிப்பட்ட நபர்களை வந்து சட்டப்படி குண்டாஸில் போடணும். அப்போதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஜூடியோ நியூஸ் செய்தி பிரயோஜனமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.